ஒரு முருங்கைக்காய் பொரியல் இன்றைக்கி வீட்டில் இருக்க 2 மசாலா ஐட்டத்தை மட்டும் வச்சு நம்ம இந்த பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, பொடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், இது 2 வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பொன்னிறம்னா இந்த பதம் ஓகே, ரொம்ப பொன்னிறமாக பவுண்டிஷாக மாறது தான், நல்லா சுண்டி வந்தால் போதும். இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளி 2 தக்காளி போதும், பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் எப்படி நல்லா இதாக வச்சோ அதே மாதிரி அதுவும் நல்லா சுருங்கணும். இப்போ நல்லா சுருங்கி வச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ நம்ம சேர்க்குற இந்த 2 மசாலா தான், இதுக்கு தவிர வேறு எந்த மசாலாவுமே வேண்டாம். இது லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கரெக்டாக வரும் எல்லாமே. இப்போ இந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம். நல்லா பச்சை வடை போயிடும். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காயை இதில் கொட்டிடுவோம். இது ஒரு 3 முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காயை நல்லா எல்லா முருங்கைக்காயிலையும் மசாலா படுற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். இப்போ எல்லா இதுலேயும் நல்லா மசாலா பட்டுருச்சு. இப்போது நம்ம இந்த முருங்கைக்காய்க்கு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி போதும். ரொம்ப முங்குற அளவுக்கு தண்ணி அப்படிலாம் கிடையாது. லைட்டாக தண்ணி ஊற்றினாலே நல்லா முருங்கைக்காய் மேலே மிதக்கிற மாதிரி வந்துடும். இனிமேல் நல்லா முருங்கைக்காய் கொதித்து அப்படியே இந்த வெங்காயம் தக்காளி எப்படி சுண்டிச்சோ அதே மாதிரி இதுவும் நல்லா சுருங்கி அப்படியே நல்லா புரண்டு வரும். நல்லா திரண்டு வரும். லாஸ்ட் ஃபினிஷிங் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போவே நம்ம தேவையான உப்பு போட்டுக்கிறோம். நல்லா கொதித்து முருங்கைக்காய் நல்லா வேகுது பாருங்கள். ஒரு சில பேர் இந்த கூட்டுக்கு முருங்கைக்காயை தனியாக வேற ஒரு தண்ணியில் வேக வச்சு இதில் கொட்டுவாங்க. அப்படி கொட்டணும்னா அந்த தண்ணி சத்துக்கெல்லாம் இருக்காமல் போயிடும். இப்போ நம்ம இதுலேயே எல்லாமே இருக்கும். இப்போ நல்லா சுண்டி வச்சு பாருங்கள் தண்ணி. முருங்கைக்காய் நல்லா பஞ்சு போல் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஒட்ட சுருண்டு வந்துருச்சு முருங்கைக்காய். தண்ணிலாம் எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி போயிடுச்சு. இந்த முருங்கைக்காயை நல்லா வெறும் சாதத்து கூட சூடாக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி சாம்பாருக்கு கூட தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.